ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ராஜேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக நான் இந்த பாயிண்ட், அதுவும் அஜித் சாருடைய இந்த ஒரு முகம், இதை பற்றி நான் வந்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். ஏன்னா எதை பற்றி அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆக்சுவலாக அஜித்குமார் ரேசிங், அந்த ரேசிங் அப்படின்றத வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்லாம் அஜித் சார் சொல்கிறப்ப எனக்கு வந்து, சார் எங்களுக்கும் இந்த ரேஸும் ரொம்ப அந்நியம் சார். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த ஒரு பேஷன், இந்த ஒரு ட்ரீமை பல வருஷம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் உழைச்ச காசெல்லாம் போட்டு இப்போ தான் அதை வந்து நினைவாக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கேமை நாங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த தாட்டில் தான் நான் இருந்தேன். ஓகேங்களா? அப்போ இப்போ மாறிட்டியாடா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அந்த கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கும் அதுக்கும் எட்டா கனி தான். அது உண்மை. நீங்கள் என்ன தான் வந்து 1000 விஷயம் நம்ம அதை பற்றி பேசினா கூட, நம்மளை மாதிரியான மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து அது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தூரமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவர் ஜெயிக்கிறப்பவும் சரி, ஜெயிச்சுட்டு அவர் பண்ண சில விஷயங்களும் சரி, நமக்கு வந்து இதை கொண்டாடாமல் விட்டோன்னா நம்மளாம் ஒரு மனுஷனே கிடையாதுரா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்தது. ஸோ அதுக்காக மட்டுமே இந்த வீடியோ. என்னென்னா, போன வருஷமாக அல்லது 2024 எண்டில் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 2024 எண்டில் தான் நம்ம அஜித் சார் வந்து ஃபுல் ஃப்ளெஜ் அந்த ரேசிங்கில் வந்து தன்னை வந்து ஈடுபடுத்த ஆரம்பித்தார். அந்த ரேசிங்கில் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆக்சிடெண்ட் ஆகிறப்ப நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த ட்ரோல்ஸ் அண்ட் அப்யூஸ் இருக்குது பாருங்கள், அப்யூஸை விட்டுருங்க, ட்ரோல்ஸ். உண்மையிலேயே இவருக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியுமா அப்படிலாம் கேட்குறப்ப ஒரு அஜித் சாருடைய ஃபேனாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே டேய் யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் பல வாட்டி நான் வந்து எனக்கு மைண்டில் அப்படி தான் தோணும். ஒவ்வொரு வாட்டியும் அஜித் சார் வந்து அந்த ட்ராக்கில் ஓட்டுறப்ப வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பக் இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு அவருக்கு இருக்குதோ அதே அளவுக்கு ஒரு ஃபேன் பாயாக நமக்குமே இருக்கும். அந்த பக்லாம் இருக்கிற டைமில் எப்போது அவருடைய கார் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சரி சார் நல்லா இருக்கார்ல அப்படின்ற அந்த தாட்டு மட்டும்தான் நம்மளுக்கு மண்டைக்குள்ள வருமே தவிர்த்து, கேம் என்னாச்சு, அவர் ஜெயிச்சிட்டாரா அப்படின்றதெல்லாம் நம்ம பெருசாக யோசிச்சதே கிடையாது. இதில் 2025 எனக்கு தெரிஞ்சு வந்து சார் வந்து 3rd place ப்ளஸ் போடியம் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த கண்ட்ரின்றது எனக்கு மறந்துடுச்சு, ஸ்பெயினா இட்டாலியான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இப்போது கொஞ்சம் முன்னேற்றம், 3rd இருந்து 2nd அப்படின்ற ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கியூட் டி ஸ்பா ஃப்ராங்கார் சாம்ப்ஸ் 24 hour சீரீஸ் GT3 Pro AM. ஏன்டா இதை பார்த்து படிக்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உண்மையிலேயே அந்த கேமை பற்றிலாம் ஒன்றும் நமக்கு தெரியாது. அக்கா நம்ம சாரோட காரு ஃப்ரண்ட்டில் போகுது, எப்பா அங்கே பாரு என்னம்மா ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்ருப்போமே தவிர்த்து, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிரிக்கெட்டு, கபடி, கொக்கோ, அதை தாண்டி வேறு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது. எப்படி சினிமா தாண்டி வேறு எதுவும் தெரியாதோ அதே மாதிரி இந்த கேம்லேயும் இந்த 3 கேமை தவிர வேறு கேம் தெரியாது. சரி, ஓகே. மெயினாக இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வாட்டியும் அஜித் சார் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மோட்டார் ஸ்போர்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறப்ப வந்து எனக்கு வந்து, சார் எனக்கு ரொம்ப அந்நியமாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி தான் நான் ஒவ்வொரு வாட்டியுமே ட்வீட் போட்டிருக்கேன். நான் அதுக்கு வசம் வாங்கியிருக்கேன். அஜித் சார் ஃபேன்ஸ்லேயே நிறையா பேர் வந்து என்ன பண்ணாலும் அஜித் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் வந்து பயங்கரமாக இன்னும் நீ எல்லாம் ஒரு அஜித் ஃபேனா, நீ எல்லாம் ஒரு முதுகு குத்தி அப்படின்ற மாதிரிலாம் நான் வாங்கியிருக்கிறேன். பட் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படின்றது தானே நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த கேமில் வந்து அவர் இருக்கிறப்ப வந்து அந்த மனுஷனோட தனிப்பட்ட விருப்பம்ப்பா, அதில் அவர் ஒன்று பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லாத்தையுமே எந்த இடத்துல சுக்குனராக உடைச்சார் அப்படின்னா, அந்த டீம் ஜெயித்த உடனே, அந்த 2nd place வந்த உடனே நம்ம இந்திய கொடியை தூக்கிட்டு, எப்படியே இந்திய கொடியை தூக்கிட்டு அப்படி ஒரு பச்சை குழந்தை மாதிரி ஓடினார் பாருங்க. அங்கே நான் வந்து சுக்குனராக உடைச்சிட்டேன். டேய் அவரை சினிமாவில் மட்டும் இல்லைடா, அது வந்து ஒரு ரீலு, இது ரியல்ரா, இதுலேயும் நம்மளால் ஹீரோடா அப்படின்ற அந்த ஒரு தாட் வருது இல்லை, அது வர்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேங்க, என்னடா இந்த மனுஷன் சினிமாவை விட்டு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க பின்னாடி, இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, ஒழுங்காக ப்ராப்பராக படம் நடித்தாலே போதுமே, இங்கே வந்து அவர் நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இங்கேருந்தே பணம் எடுத்துகிட்டு போகலாமே
நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய பேர்ட்ட திட்டு வாங்கியிருக்கேன் அதுக்காண்டி. அதனால் வந்து நம்ம மைண்டில் என்ன தோணுதோ அதை நம்ம ஓப்பனாக பேசிடணும்ல. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த மனுஷன் இப்படி ரேஸுன்னு இருக்காரேடா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த ரேஸில் நான் இருக்க காரணம் என்ன அப்படின்ற மாதிரி தீர்க்கமாக அதில் நிற்கார்ல, எப்படி நான் ஜெயிப்பேன்டா, நான் ஜெயிப்பேன், என் இந்திய கொடியை நான் வந்து உலக அளவில் கொண்டு போய் பறக்க விடுவேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதை செஞ்சும் காமிக்கிறது இருக்குல்ல. ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப், ரெஸ்பெக்ட். அதாவது வார்த்தைகள் கிடையாது. நாங்கள் வந்து முன்னாடியே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி, ஃபேன்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி உங்களுடைய பெயரை, நற்பெயரை வந்து கலங்கடிக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பண்ணியிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள்லாம் கவலைப்படாதீங்கடா, நான் உங்களை தலைநிமிர வைக்க இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி பண்ணுறது இருக்குல்ல, தட்ஸ் அஜித் குமார் ஃபார் அஸ். ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு வகையில் நான் வந்து என் நாட்டையும் என்னை சார்ந்தவங்க நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு இருக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு ஒரு தனி கலிப்ரேஷன் வேணும், தனி கட்ஸும் வேணும். அதைத்தான் நான் வந்து பார்க்குறேன். சீரியஸாகவே அந்த ரேஸ் எண்டில் உள்ள கிளிப்பிங்ஸையும் நீங்கள் பாருங்கள். அப்போவுமே அந்த வண்டி பல இடத்துல மோதும். அந்த வண்டி அப்போ ஓட்டிகிட்டு இருந்த யாரும் தெரியல, நம்ம அஜித் சார் வந்து அப்போது விஷுவல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பார். ஜெயிச்சிரமா இல்லையா அவரே ரியாக்ட் பண்ணுவார், இன்னொரு வண்டியோட கிளாஷ் ஆகிறப்ப வந்து அப்படின்னு சொல்லி. அதை வந்து நம்மளுக்கு பார்க்குறப்ப யோ என்னையா இது, ஒரு மனசில் ஒரு விஷயத்த ஆழமாக தீர்க்கமாக வச்சுக்கிட்டு அதுக்காக போராடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஜெயிக்கிறோம் ரெண்டாவது, ஆனால் சண்டை செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, வேற லெவல். அது வந்து மறுபடியும் நமக்கெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த நான் எப்போவுமே சொல்லுவேன் மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்ஸ்பயர் பண்ணுறாரு. நீ தோத்துட்டியா, கவலைப்படாத, திருப்பி ட்ரை பண்ணு, போராடு, கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு அஜித் சார் வந்து ரியல் லைஃப்பில் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துகிட்ருக்காரு அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. உண்மையிலேயே ஒவ்வொரு ரேஸப்போ நம்மளுக்கு அதான் சொல்கிறேன்ல, நமக்கு அந்த ரேஸை பற்றிலாம் பெரிய நாலேஜ் கிடையாது. அதுமாதிரி நம்ம ஆட்களே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை பற்றி முழுசாக எதுவுமே தெரியாது. ஆனாலும் மெஸ்ஸி, ரொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் சண்டை போடுவோம். அந்த கிளப் இந்த கிளப் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இல்லைன்னு சொல்ல முடியாது, யாரும் போய் சொல்லாதீங்க. அந்த மாதிரி இந்த கேமை பற்றி நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. 24 மணி நேரம் ஓட்டணும், அதில் அந்த ஃபைனல் லேப் அப்படின்றப்ப வந்து எவ்வளோ முன்னாடி வர்றாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை இனிமேல் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த மனுஷன் உசுர பணையாக வச்சு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, நம்ம சாதாரணமாக மற்றவங்களை மொத்தமாக ஒரு டீமாக ஒன்று பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இதுவும் டீம் கேம் தான். பட் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் எப்படியும் ஒரு 6 மணி நேரம் ஒரு ஓட்டி ஆகணும். கரெக்டாக 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ எப்படியும் 24 ஹவர்ஸ் ஓடுறப்ப ஆளுக்கு 4 மணி நேரம் ஓட்டி ஆகணும். அந்த 4 மணி நேரம் கேமில் அவருடைய இன்புட், அவர் எந்த அளவுக்கு வந்து லீட் எடுத்து கொடுக்குறாரு, ஒருவேளை அவருக்கு முன்னாடி ஓட்டினவங்க நல்ல லீட் எடுத்து கொடுத்து அந்த லீடை வந்து பின்னாடி கொண்டு போகாமல் முன்னாடி கொண்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறப்ப அந்த மனுஷன் மேலே ரெஸ்பெக்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ உண்மையிலேயே மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இந்த ரேசிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நானே என்னோடய ட்வீட்டில் போட்டிருக்கேன், சார் நீங்களே இந்த இதுக்கு வர்றதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு, ஏன் சார் எங்களையும் அதை ஃபாலோ பண்ண சொல்லி பண்ணுறீங்க, அதை ப்ரமோட் பண்ண சொல்லி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் ட்வீட் போட்டிருக்கேன். பட் இப்போவும் நம்மளுடைய பாயிண்ட் அந்த விஷயத்தில் அது வேறு தான். பட் இருந்தாலும் ஜெயிக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு வாட்டி ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப அந்த கார் ஒன்று இடித்து அப்படியே ரோலிங்கில் போய் நம்ம அஜித் சார் உள்ளே இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப உண்மையிலேயே இவருக்கெல்லாம் வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள்லாம் நம்மளுக்கு பேசுகிறப்ப வந்து அவ்வளோ ஆத்திரங்கள் வருது. ஏன் சார் இப்போ சாம படம் சார், ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணுச்சு. பட் அந்த மனுஷனுடைய இன்னர் கட் ஃபீலிங் இருக்குது பாருங்கள், வேறு லெவல். அதெல்லாம் ரெஸ்பெக்ட் மட்டும்தான். கண்டிப்பாக இது வரைக்கும் நான் அஜித் சார் வந்து அந்த 3rd பிளேஸ் வர்றப்பையும் நான் வீடியோ பண்ணது கிடையாது. அவர் மற்ற ரேஸில் பாதிக்கப்படுறப்பையும் நம்ம வந்து வீடியோ பண்ணது கிடையாது. பட் இன்றைக்கி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வேறு லெவல் ஒரு ஃபீல் கொடுத்துட்டார் எனக்கு. அதுவும் அவர் ஜெயிக்கிறதெல்லாம் தாண்டி நம்ம இந்தியன் ஃப்ளாகை தூக்கிட்டு அப்படி ஓடி வந்தார் பாருங்க, குட்டு 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 குட்டு. அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு மக்களே. அதாவது அப்போ எவ்வளோ நேசிக்கிறாருல இந்த கேமை அப்படின்ற மாதிரி. நம்மளும் தான் இருக்கமே, ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், ட்ரை பண்ணுறோம், ஒன்றும் நடக்கலையா, சரிதான் போப்பான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுறோம். அப்படிலாம் இல்லாமல் அதுலேயே குறியாக இருந்து நான் இதில் அடிக்கிறேன்டா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நீ வேறு லெவல்யா, நீ வேறு லெவல்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.